இல்லை நிறைய பேர் நினைச்சாங்க ஜனநாயகம் படம் கூட 100 நாள் உள்ள ஒரு ஆட்சி 100 நாள் ஓடிடுச்சுன்ட்டு. இது ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி தான். அதில் எந்த மாற்று வருது கிடையாது. கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் வருது, அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதுலேருந்து அவங்க மாற்றிக்கணும். முதலமைச்சருக்கு துணையாக அவங்களாம் நிற்கணும். யார் அந்த சாருன்னு அந்த சாருக்கான விடையும் இன்னை வரையும் அந்த சார் யாருன்றது தெரியல. அதுக்கு பின்னாலேயும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இல்ல. கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி செய்யறதுன்னு செய்யிட்டு இப்ப என்ன தப்பு? இதுக்கு முன்ன இருந்தவங்களாம் என்ன இந்துக்களுக்கான ஆட்சி அப்படின்னா, வர தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போவாங்க. இப்ப இவங்க எல்லாம் எங்க போய் நிக்க போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு எல்லாம் விட்டுட்டு இப்ப விஜய் மேல நேரடியாக குற்றச்சாட்டு ஏறதுனால தூய்மையானவர்கள்லாம் ஆயிட முடியும். எல்லாமே இப்பதான் இப்ப மனிதர்களே இப்பதான் உருவாகிருக்காங்கன்ற மாதிரி கூட பேசுவாங்க. வர தேர்தலில் பாருங்க, அவங்க அதை தான் செய்ய போறாங்க. ஏன்னா அதிகாரம் தான் அவங்களுக்கு, அதிகாரத்தை சுவைக்கணும். இப்ப எதிரி பிஜேபி எதிரி இல்லைன்றாங்க. அதுதான் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் எந்த பெரியாரும் கிடையாது, கொள்கை. தாத்தா இருந்தாச்சு, அப்பா இருந்தாச்சு, இப்ப பேரன் வந்து ஆகணும். மெய்வர மாற்றம் வரும். நடுநிலையான அரசியல் கருத்துக்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசியல் விமர்சகர் திரு அரூர் வீடியப்பனார் அவர்களிடம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். தமிழ்நாட்டு அரசியல் திரு ஜோசப் விஜய் முதல்வரா ஏற்றவே இல்லையோ, அதாவது 100 நாட்களை கடந்து ஆட்சி நடத்திருக்காங்க. ஒரு சிலர் விமர்சனம் என்ன பண்ணாங்கன்னா, இது 2 மாசம் கூட தாங்காது, இந்த தாவேக ஆட்சி முடிஞ்சிடும், அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்னு பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. ஆனா 100 நாட்களை தாண்டி மக்களுடைய நலனுக்காக மக்கள் மாற்றம் வேணும்னு தான் ஒரு கட்சியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மாற்றத்துக்கான அரசியலா இருக்கலாம், இல்ல ஏமாற்றத்திற்கான அரசியலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிறைய பேர் நினைச்சாங்க ஜனநாயகம் படம் கூட 100 நாள் உள்ள ஒரு ஆட்சி 100 நாள் ஓடிடுச்சுன்ட்டு. இது ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது மக்கள் தீர்ப்பு. இது ஏதோ விஜய் விரும்பி முதலமைச்சர் சேர்ல போயிட்டு உட்காந்து நான் தான் உட்கார விட்டாலும் போய் உட்காரல. பலர் இன்னைக்கு அதுக்கான முயற்சி பண்றாங்க. ஆனா ஜோசப் விஜய் பொறுத்தவரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்கள் பெரும்பான்மையாக மக்கள் வாக்களிச்சு இவரை தான் முதல்வராக ஆக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப மற்ற கூட்டணி கட்சிகள் கூட அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்க கட்சிகள் கூட ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனால இது ஒரு மாற்று அரசியலா தான் இருக்கு. இப்ப பாக்குறோம், இப்போ அரசு அலுவலர்கள் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க எல்லாருமே லஞ்சன்றதை பார்த்து பயப்படுறோம். நம்மளுக்கு தெரிஞ்சே சொந்த உறவினர்களா இருக்கிறது பல அரசு ஊழியர்கள் சொல்ற செய்தி என்னன்னா, யாராவது தெரிஞ்சுங்க வந்தா கூட ஒரு தேநீர் டீ குடிக்கிறது கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. நடைமுறையில என்னவா இருக்குன்றது வேற. ஆனா ஒரு அச்சம் வந்திருக்கு, பயம் வந்திருக்கு. அது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம், ஒரு முன்னுதாரணம். இது சரியா தான் இருக்கு. இப்ப தொடர்ச்சியாவே ஒரு ஜோசப் முதலமைச்சரை பொறுத்தவரை கூட லஞ்ச ஊழலை ஒளி பண்றதுல தெளிவா தான் சொல்றாரு. ஆனா அவர் அமைச்சரவையில் இருக்க பலர் மீதும் வெளியில ஒரு குற்றச்சாட்டும் வந்துட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் அவர் கொஞ்சம் கவனத்துல எடுத்துட்டு செய்யணும். ஏன்னா மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. இவரை ஏன் கொண்டாந்தாங்க? ஒரு பெரிய அரசியல் களத்துல இருந்து இவர் செயல்படல. 2 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. 3 வருஷம் தேர்தல் சந்தி கூட 2 வருஷம். அப்ப 80 ஆண்டு 100 வருஷம் கட்சி நடத்தினவங்களோட போட்டி போட்டு ஒரு கட்டமைப்பு இல்லாம, பெரிய அளவுக்கு கட்சி அமைப்பு முறையே இல்லாம ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப கட்சியோட பலம் இல்லாம மக்கள் ஆதரவோட மக்கள் தான் அவங்கள தேர்வு பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் சபிக்கிறாங்க, மக்களை சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாக்காளர்களை மக்களை ஏன் எங்களுக்கு நாங்க இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சோமே. ஆமா, இது இப்போ வெளிப்படை திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கடுமையா மக்களை சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முட்டாளங்கன்றாங்க, எதேதோ பேசுறாங்க, நன்றி கெட்டவங்க அப்படின்றாங்க. இவங்க செய்யறதெல்லாம் அந்த மக்கள் கிட்ட போய் பேசினாதான் தெரியும் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்றதுன்றதெல்லாம் வேற. யாரும் யார் விட்டு பணத்தையும் எடுத்தெல்லாம் போட்டு செய்யல. ஒரு திட்டம் போடுறாங்கன்னா ஆமா மக்களோட வரி பணத்துல இருந்து செய்யறாங்க. ஒரு திட்டம்னா திட்டம் போடுறதே கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம் தான். பெரும்பகுதியான திட்டங்கள் அதுல தான். ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் அவங்களுக்கு போயிடும். ஒரு விழுக்காடு திட்டத்தை நிறைவேற்றதுக்குன்னா அதுக்குள்ள பார்ட்டி பண்டா ஆக்கிறாங்க. அப்படி பார்ட்டி பண்டான குடும்ப நல நிதியா மாறி குடும்பங்கள் தான் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா இவரு 100 நாள் தான் ஆகுது. இந்த தமிழ்நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டவங்க. 20 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணிருக்காங்க. 60 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. மாத்தி ஆட்சி பண்ணிருக்காங்க. இவங்க காலத்துல இல்லாத ஒரு அச்சமணிக்கு அந்த குறைந்த லஞ்சம்ன்றது, ஒரு டீ சாப்பிட்றத கூட கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்து வாங்க டீ சாப்பிடலாம் கூப்பிட்டா பயப்படுற அளவுக்கு ஒரு அச்சம் வர அளவுக்கு இன்னைக்கு அரசோட நடவடிக்கை இருக்கு.
அது எல்லாருடைய நடவடிக்கை இருக்கா இல்லைன்னு தெரியல. முதலமைச்சர் அதுல தெளிவா இருக்காரு. அமைச்சர்கள் அதை பின்பற்றணும். அப்பதான் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் பல குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ டிவிக்கு அமைச்சர்கள் வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கு. குற்றச்சாட்டு இந்த அரசு வழக்கறிஞர் நியமனம் அது அதெல்லாம் சில இது ஒரு கட்டுக்கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்க, உண்மையாவே இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மை இல்லாம இதை வெளியே வராது இல்லைங்களா? அமைச்சர்கள் பேரை சொல்லி சுத்தி இருக்கிறவங்க செய்யலாம், அல்லது மாவட்ட செயலாளர்கள் அந்த மாதிரி சிலர். ஏன்னா அவங்க எல்லாருமே தூய்மையானவர்கள் கிடையாது. இந்த சமூக அமைப்புல இருந்து அவங்களும் வராங்க. இது ஒரு 100 வருஷமா 80 வருஷமா ஊழல்ல மலிந்து போன ஒரு சமூக அரசு அமைப்பு. இது எல்லாமே இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு. நேர்மையா இருக்கணும் பார்த்தா பொழைக்க தெரியாதவன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை. நீ ஒரு முட்டாள், பொழைக்க தெரியாதவன் அப்படின்ற ஒரு சாபத்துக்குள்ளானவங்களா நீ நேர்மையா உண்மையா இருக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஈசா லஞ்ச லாவாணியும் ஊழல்ன்றது ரொம்ப மலிஞ்சு போன ஒண்ணாய். ஆனா சாதாரணமா இன்னைக்கு ஒரு தேநீர் சாப்பிடுறதுக்கு பயப்படுற ஒரு சூழல் இருக்கு. அதே நேரத்துல நம்ம முழுசா இவங்க முதல்வர் சரியா இருக்கலாம், ஆனா அந்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இந்த அளவுல கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் வருது. அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து அவங்க மாத்திக்கணும். முதலமைச்சருக்கு துணையா அவங்க எல்லாம் நிக்கணும். ஏன்னா அவர் ஒரு மக்கள் முதல்வராக தான் நாங்கெல்லாம் பாக்குறோம். விஜய் வந்து மக்கள் முதல்வர். ஏன்னா அவங்க கட்சியோட முதல்வர் கிடையாது. மக்கள் கட்சிக்காரங்க கூட அவன் வேலை செஞ்சாலும் கட்சி இல்லாத இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. அப்ப மக்கள் ஏற்கனவே இருந்த இந்த ஆட்சியாளர்கள் திமுக அதிமுகன்ற அந்த ஆட்சியாளர்களை வெறுத்து இருக்காங்க. நாங்களாம் தேர்தலுக்கு முன்னே மேவுக்கு 4ஆம் தேதிக்கு முன்னே சொன்னோம், மே 4ஆம் தேதி மேஜிக் நடக்க போதும். எங்களாம் பார்த்து கிண்டல் பண்ணா நிறைய பேர். ஒரு பெரிய இந்த அளவுக்கு மாற்றம் வரும்ன்றதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனா மக்கள் நினைச்சே மாற்றம் வரும்ன்றதை இதுல செய்து காட்டியிருக்கு. அதனால மக்களுடைய நம்பிக்கையை திருப்திப்படுத்துற அளவுக்கு இந்த அரசு செயல்படணும். அதுல முதல்வர்களுடைய நடவடிக்கைகள் சரியாதான் இருக்கு. ஆனா ஒரு சில எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, இப்பதான் 100 நாள் ஆட்சி பண்ணிட்டீங்க, இப்பதான் வந்து போதைப் பொருள் அதிகமா இருக்கு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்துட்டு கலவரங்கள் அதிகமா இருக்கு, பயங்கரமா குற்றச்சாட்டு சொல்றாங்களே சார். இப்பதான் வந்திருக்கு போதைப் பொருள், இப்பதான் வந்திருக்குப்பா தமிழ்நாட்டுல, 100 நாள்ல வந்திருக்குன்னு சொல்றாங்களே சார். போதைப் பொருள் வந்ததே இல்லையா தமிழ்நாட்டுல? இதுக்கு முன்ன போதைப் பொருளே கிடையாது, கஞ்சா கிடையாது, டாஸ்மாக் கடை கிடையாது. இதெல்லாம் விஜய் வந்தானே தெரிஞ்சு வந்துட்ட பிறகுதான் எல்லாமே விஜய் வந்த பிறகுதான் இப்ப திறந்திருக்காரு. தமிழ்நாட்டுல கற்பழிப்பெல்லாம் ஒண்ணு கூட நடக்கலைங்க. அதுக்கு முன்ன அண்ணாமலை பொள்ளாச்சியில் நடக்கல, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கல. இப்ப நிறைய இப்ப 2.5 வயசு குழந்தைங்க ஒசூர் பக்கம் டெங்கனிக்கோட்டை ஏரியாவுல பகுதியில 2.5 வயசு குழந்தை ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் பொறுப்பாளர் பாலியல் வல்லுறவாய் சிறையில இருந்தார். போஸ்கோ சட்டத்துல உள்ள இருந்தார். கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் கோயம்புத்தூர்ல எவ்வளவு நடந்தது, எவ்வளவு யார் அந்த சாருன்னு அந்த சாருக்கான விடையும் இன்னை வரை அந்த சார் யாருன்றது தெரியல. அதுக்கு பின்னாலேயும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்ப புதுசா ஏதோ விஜய் வந்த பிறகுதான் அந்த சிக்கல்லாம் உருவாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுன்றதே ஒரு அயோக்கியத்தனம். இன்னொன்னு ஆணவ படுகொலை கூட இப்பதான் வந்திருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க, சொல்றாங்க சார். ஆணவ படுகொலை எவ்வளவு நடந்திருக்கு, மரணம்லாம் வந்துட்டு இப்பதான் நடக்குது, எல்லாமே இப்பதான். அதான் இப்ப மனிதர்களே இப்பதான் உருவாகியிருக்காங்கன்ற மாதிரி கூட பேசுவாங்க. இப்ப 100 நாளைக்கு முன்னால என்ன நடந்தது, எத்தனை பாலியல் வல்லுறவுகள், எத்தனை கொலை, போதையினால எத்தனை கொலை. எது புதுசா விஜய் தான் இதெல்லாம் உருவாக்கிட்டாருன்ற மாதிரி பேசுறது அபத்தமான ஒண்ணு. ஏன்னா இந்த சமூகத்துல இந்த சமூகம் ஒரு சட்டம் ஆட்சியால மட்டுமே சிலதை செஞ்சிட முடியாது. திடீர்னு வந்தெல்லாம் பண்ணிட முடியாது. அவர் ஒன்றும் மன்னர் கிடையாது விஜய். அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தான். அதனால சட்டத்துக்கு உட்பட்டு தப்பு பண்றவனும் சட்டத்துல தப்பிக்கிறதுக்கான வழிகளும் இருக்கு. இப்ப காவல்துறை எல்லாம் இப்போ ரொம்ப சுத்தமா இருக்காங்களா? அதுக்கு முன்னெல்லாம் சுத்தமான காவல்துறையா இருந்தாங்களா? இப்ப அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது 100 நாள்ல இல்ல 100 வருஷம் ஆனாலும் பண்ண முடியுமான்றது சந்தேகம் இருக்கு. அப்ப சட்ட ஒழுங்கு இந்த குற்றங்களை எல்லாம் தடுக்க வேண்டியவங்க யாரு? காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. குற்றம் பண்றவன் யாரு? இந்த சமூகத்துல தானே இருக்கான். திடீர்னு இப்பதான் இதுக்கு முன்னெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கற்பழிப்பு நடக்கல, பாலியல் வல்லுறவுகள் நடக்கல, கொலை நடக்கல, திருட்டு நடக்கல, ஆணவ படுகொலை நடக்கல, சாதி மோதல்கள் நடக்கல, எதுவுமே நடக்கல. இப்பதான் புதுசா நடக்குது. இப்படி கட்டமைக்கிறதுன்றது ஒரு பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா 80 வருஷம் 60 ஆண்டு கால ஆட்சியில இவங்களுக்கு செஞ்ச ஊழல், இந்த குற்றச்சாட்டுகள் பூரா மறைக்கிறதுக்கு இப்ப இங்க பழிய போடுறாங்க. இப்ப இவங்க ஆட்சிகள்ல எவ்வளவு நடந்திருக்கு, பக்கம் பக்கமா நாள் கணக்குல பேசலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காங்க, பத்திரிகை சுதந்திரம் இல்ல, பத்திரிகைக்காரங்களை வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா பேச முடியல, யாருன்னா ஓப்பனா பேசுனா அது உடனே இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்றாங்களே. அப்ப இதுக்கு முன்னாடி நடக்கலையா சார்?
திமுக ஆட்சியில் நடக்கவே இல்லைங்களா? அதுதான் நாங்க அதிமுக ஆட்சியில் நடக்கலையா? பெலிக்ஸ் எல்லாம் பைக்கா கூட கிடையாது. சவுக்கு சங்கர் எவ்வளவு பேர் மேல வழக்கு? இன்னும் புதுசா இன்னைக்குதான் நடக்குது. அது போலீஸ் அரசு ஆட்சியாளர்களுக்கு தெரியாம போலீஸ் செய்யற வேலையும் இருக்குல்ல. அவங்க அதிகாரத்தை பயன்பட அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் பயன்படுத்தி செய்யற இது இருக்குல்ல. வெறும் நேரடியா ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்றதுன்றது அது சரியானது இல்லை. ஏன்னா இப்ப இந்த பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் திமுக ஆட்சியில என்ன பாடுபட்டுச்சுன்னு நமக்கு தான் தெரியும். கண்கூட நமக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நாமளும் நேரடியா அனுபவிச்சிருக்கோம். மக்களுக்கு தெரியும், எல்லாமே மக்களுக்கு தெரியும். எதையாவது சொல்லி பேசி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுறது மூலம் தங்களை நியாயமானவர்களா நிரபராதிகளா காட்டிக்க முயற்சி மாத்திக்குவாங்க. தூய சக்தியா மாத்திக்கிறது. ஏன்னா இவர் வந்து முதல்வர் விஜய் என்ன சொன்னாரு, திமுக தீய சக்தின்னாரு. இப்ப அவங்க அதை அப்படியே மாத்தி நாங்க தான் தூய சக்தியா ஆட்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க மக்கள். ஏன்னா ஒரு அதிக பேர் அவர் சொந்த பலத்துல இல்லை. இப்போ கூட்டணி காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், இந்த கட்சிகளோட ஆதரவுல தான் இவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்ப நேரடியா எல்லா இதையும் எடுத்தங்கலாம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அது ஜனநாயகத்துல அப்படி செய்யவும் முடியாது. இல்லை, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். சட்டத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு. சட்ட ஒழுங்கு அமுல்படுத்துற அலுவலர்களும் உண்மையா இருந்தாங்களா அதை சரிப்படுத்த முடியும். இது ஒரு பல ஆண்டு காலம் சமூகத்தில் ஊறி போன ஒரு விஷயம். லஞ்சலாவணி மட்டும் வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் எவ்வளவு நடந்திருக்கு. போதைப்பொருள் கலாச்சாரம் எல்லாம் எத்தனை வழக்குகள் நம்ம லிஸ்டே சொல்ல முடியும். எத்தனை ஜாதி மோதல்கள், பத்திரிகையாளர் தாக்குதல் எவ்வளவு. இவ்வளவெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து விஜய் மேல நேரடியாக குற்றச்சாட்டுறதுனால இவர்கள் தூய்மையானவர்கள்லாம் ஆயிட முடியாது. இதுல இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இந்த விஜயோட ஆட்சி வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சியா தான் இருக்கு. அவர் எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கான ஆட்சியா பண்ணல. இவர் வந்து கிறிஸ்தவர்கள்னா மட்டும் அவங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும், அவங்களுக்கு தான் எல்லாமே சிறப்பு பண்றாரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது உண்மையா போய் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி செய்யறதுன்னு செய்யிட்டு என்ன தப்பு? இதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாம் என்ன இந்துக்களுக்கான ஆட்சி பண்ணாங்க? RSS காரனோட மோசமெல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு, அறநிலையத்துறை. அவரெல்லாம் இவங்க தான் பெரியாரோட வழிகாட்டி, பெரியாரே இவங்க தான், இவங்க கட்சியில தான் தலைவரா இருந்தாருன்ற அளவுக்கு பேசுறாங்கல்ல. இவங்க தான் தலைவரா வச்சிருந்தோம் பெரியார் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்கல்ல. என்ன நடந்தது? எத்தனை பேர் தலித்துகளை எல்லாம் இவங்க அமைச்சராக்குனாங்க? ஒரே ஒரு அமைச்சராக்குவாங்க, ஆஜரோட நலத்துறை மட்டும். ஆனா இன்னைக்கு 8 பேர் அமைச்சராயிருக்காங்கல்ல, பல வாரியங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அவங்களாம் தலித் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்கள் இருந்துட்டு போறாங்க. 200 வருஷம் ஆண்டாங்க பிரிட்டிஷ்காரன். அப்ப எல்லாம் இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க? கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்ப இதுக்கு முன்னால இந்த RSS ஆட்சி நடந்தது. திமுகவில் என்ன நடந்துச்சு? திமுக ஆட்சி காலத்துல இப்ப முழுக்க எதுக்கு எடுத்தாலும் இப்ப அதிமுக என்ன நடந்துட்டு இருக்கு? முழுக்க RSS ஓட விங்காவே மாறி போயிட்டாங்களா. இந்த பாரதிய ஜனதா ஒரு பிரிவு, அவங்க அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இயலாமையை வந்து இப்படி எல்லாம் திருப்பி விடுறது, இப்ப இந்து பெரும்பான்மை இப்ப ஒரு மதவாத கருத்தை உருவாக்குறது, அதன் மூலம் தாங்கள் ஆதாயம் அடைகிறது. கிறிஸ்தவர்கள் ஆட்சி பண்றாங்க, நம்ம இந்துக்கள். இப்ப ஏறத்தால இது RSS அஜெண்டா. ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மத உணர்வை தூண்டி கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய உணர்வுகளை இவங்களை அறுவடை செய்யறதுக்கான முயற்சி. இப்ப என்ன கிறிஸ்தவர்களுக்கு இருப்பாங்க, தகுதியானவர்களை அதுக்கு போடுறாரு. அப்ப RSS காரனை தேர்வு பண்ணியா போட முடியும்? அவர் கட்சியில தகுதியானவர்கள் யாரோ அவர்களுக்கு மந்திரி கொடுக்குறாரு, அதைதான் செய்வாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் ஆட்சின்னா என்ன இது நடந்துட்டு இருக்குன்றதான் புரியல. சார், இதுக்கிடையில வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சேம் அதே எதிர்கட்சிக்காரங்க தான் அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு வந்துட்டு, நீங்க ஆட்சி உங்களுக்கு பண்ண தெரியல, செய்ய தெரியலன்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு இத்தனை வருஷமா காலங்காலமா நாங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம், திராவிட கட்சிகள் தான். இப்ப வந்து நீ முதலமைச்சர் பதவிக்கு போலான்ற அந்த வெறுப்புனாலதான் இந்த மாதிரி பேசுறாங்க. மக்கள்கிட்டயே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்களே. இது எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமா, இல்ல இது வந்துட்டு முழுக்க அவங்களுக்கே, அவங்க கட்சிக்கே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? இல்ல, இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒண்ணு. ஜனநாயகம் தேவையில்லையே. இப்ப மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. முதல்வராக விஜய் வந்திருக்காரு. அப்ப புதுசா வந்துட்டாங்க, நேற்று வரை சினிமாவில் வந்தாங்க போன்ட்டாங்கன்னு. இப்ப நீங்க எல்லாம் யாரு? இப்ப நீங்க என்ன மன்னர்களா? தொடர்ச்சியா நீங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள 3வது 4வது தலைமுறையா நீ ஆட்சியில் இருக்கணும்ன்றதுக்கு மக்கள் விரும்புறாங்க, மக்கள் வாக்களிக்கிறாங்க. இப்போ நீங்க நில்லுங்க. ஆனா திமுகவே மிக பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதிமுகன்றது ஏறத்தாழ முடிஞ்சு போன நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப நிறைய பேர் போக்கு குழுக்கள், பெரியார் அமைப்புகள்லாம் திமுக தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. வர தேர்தல்ல திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போவாங்க. அப்ப இவங்க எல்லாம் எங்க போய் நிக்க போறாங்கன்னு தெரியல.
இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரவே கூடாதுன்னு எதிர்த்தவங்க தானே திமுக காரங்க. ஏற்கனவே அவங்க இருந்தவங்க தானே, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல திமுக பாஜகவோட இருந்தவங்க தானே, என்ன புதுசா போக போறாங்க? இப்ப பாருங்க, அடுத்த தேர்தல்ல இப்போ இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அதிமுக யாருங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக பேருக்கு தான் அதிமுக. அவங்க தலைவர்கள்லாம் டெல்லியில தான் இருக்காங்க. மோடியும் அமித்ஷா தான் அவங்க அதிமுக வழி நடத்துற தலைவர். எதா இருந்தாலும் அங்க போய் கேட்டு வந்துதான் இங்க பண்றாங்க. இப்ப RSS பிஜேபி வழிகாட்டுதல்ல இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு நேரடியா அவர் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு இல்ல, வெளியே வருதல செய்திகள்லாம். அப்ப பிஜேபி RSS இங்க ஆதரிக்கிறவங்க ஏன் நேரடியா மறுபடியும் அந்த தலைமையை ஏத்துக்க மாட்டேங்க, அவங்களோட ஏன் கூட்டு சேர மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வர தேர்தல பாருங்க, அவங்க அதை தான் செய்ய போறாங்க. ஏன்னா அதிகாரம் தான் அவங்களுக்கு, அதிகாரத்தை சுவைக்கணும். தன்னுடைய குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள், அங்க ஒரு தெலுங்கு லாபி நடந்துட்டு இருக்கு. அவங்கதான் அந்த கட்சியை அழிச்சது காரணமும் அவங்கதான். இப்ப அவங்கள வச்சுட்டுதான் ஒரு மீண்டும் அந்த முயற்சி பண்றாரு. அப்படியே வந்தாலும் அவங்கள முன்னிறுத்துறதுக்கு தான் பார்க்க போறாங்க. அது நடக்காது. ஏன்னா பிஜேபியோட தான் அவங்க போக போறான்றது வெளிப்படை. பல விஷயங்கள் வெளியே வந்துட்டு தான் பிஜேபியோட திட்டங்களை இவங்க ஏத்துக்கிறாங்க. பல விஷயங்கள் நாடாளுமன்றத்திலேயே பாத்தீங்களா கூட பிஜேபியோட காங்கிரஸோட நாங்க வெளியே வந்துட்டோம். காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? காங்கிரஸ் விஜய் ஆதரிச்சாங்கன்றதுக்காக நீங்க இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க. அவங்க கொடுக்குற தேநீர் விருதுல கலந்துக்கிறீங்க. எல்லா வேலையும் இப்ப பிஜேபியோட நெருக்கம் காட்டிட்டு வரீங்கல்ல. இப்ப அடுத்த தேர்தலில் நீங்க கூட்டும் வர போறீங்க. அதுக்குதான் ஒரு விஷயம் சொன்னாங்களே சார், அந்த கட்சியை சார்ந்த கனிமொழி சோமு அவங்க என்னன்றாங்க, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பர். அதுதான் சொல்றோம். அது கரெக்டா அவங்க அதுதான் அரசியல். இந்த இதுதான் உங்களுக்கு இப்ப அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. இப்ப எதிரி பிஜேபி எதிரி இல்லைன்றாங்க. அதுதான் நடக்குது. பிஜேபியோட தான் அவங்க நிக்க போறாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. வேற வழி இல்லை. இப்ப காங்கிரஸ் விட்டு வந்தாச்சு. இப்ப பிஜேபியோட தான் போய் ஆகணும். இவங்களுக்கு அதிகாரம் வேணும். திமுக கூட்டணி இருந்தவங்களும் வெளியில வந்துட்டாங்க. அதனால இப்ப அதிகாரத்தை சுவைக்கணும். தன்னுடைய அதிகாரம், பையன் முதலமைச்சரா இருக்கணும், தாத்தா இருந்தாச்சு, அப்பா இருந்தாச்சு, இப்ப பேரன் வந்து ஆகணும். அவங்களுக்கு எல்லாம் எந்த பெரியாரும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. அவங்க அண்ணாவே பெரியாரோட முரண்பட்டுதான். பெரியார் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னாரு. இவரு அண்ணா வந்து ஒன்றே உலகம் ஒருவனே தேவன்னாரு. அப்புறம் எப்படி அதுக்கு பிறகு வந்து இவங்க பெரியார் எங்க தலைவர் பெரியார் தான், பெரியாருக்கு ஏதோ இவங்க தான் தலைவர் பட்டம் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரியார் கொள்கை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் அது பெரியார் இயக்கமே இவங்க தான். பெரியார் இவர் இல்ல தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும் திமுகன்ற மாதிரி ஒரு கற்பனையில இருக்காங்க. அதோட போன தேர்தலோட அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, மக்கள் ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கணும். அது கத்துக்க வந்தாங்கள. இப்ப அதிமுக இப்ப இவங்க ஒருவேளை பிஜேபியோட நெருங்கி போகலாம், அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை வந்திருக்கோ அதே நிலைமை திமுகவுக்கு வரும். அதனால அவங்க வேற வழியில பாரதிய ஜனதாவை அனுசரிச்சுதான் போய் ஆகணும். அவங்களோட தான் நிப்பாங்க. அவங்க வந்து விஜய் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி பண்றாரு, கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுன்றது அதே ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் தான். அவங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு, இந்துக்களுடைய ஆதரவை தன் பக்கம் ஈர்த்துக்கிறதுக்காக இப்படி ஒரு மோசடியான இதை பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியாம ரொம்ப அழகா தெளிவா பேசுங்க. தொடர்ந்து பேசும். நன்றி, வணக்கம். நன்றி.